மக்களே எல்லாருமே இந்த பதிவு தள்ளாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம மருந்து தான் போட போகிறோம். அதுதான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மருந்தும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து போய் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா யூரியாவும் மித்ராவும் கொட்டி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு எங்கள் மாமா. இப்போ அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1க்கு 2 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் மருந்து வந்து நல்லா கலைச்சி பயிர் நல்லா எடுக்கும். இப்போ திட்டா நீங்கள் மருந்து இப்போ கலக்கும்போது திட்டா விட்டுட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அந்தந்த ஊட்டச்சத்து அந்தந்த இடத்துக்கு போய் சேராது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கழனியில் தண்ணியை நல்லா கட்டிட்டு போடுங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் எல்லா இடத்துல விடலைனாலும் தண்ணி மட்டமாக இருக்கும்போது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி எல்லா இடமும் போயிடும் பயிருக்கு. நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சு போட்டிங்கன்னா அது எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல மட்டும்தான் பயிர் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மருந்தும் கொட்டி இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா மருந்தும் அது மிக்ஸ் ஆகி கரெக்டாக போய் அந்த ஊட்டச்சத்து அந்த பயிருங்களுக்கு போய் சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் மாமா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாங்கள் மூட்டை பிடிச்சிட்ருக்கோம். இப்போ மூட்டை பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மூட்டை பிடிச்சி ஒவ்வொரு இடமா எடுத்து போய் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபரா கணக்கு தான் இந்த பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். அதில் இருக்குல்ல அது ஒரு 10 கிலோ டப்பா அது. அதை கணக்கு பண்ணி தான் இப்போ நம்ம மருந்து போட்டுட்ருக்கோம். இப்போ நான் மூட்டை தூக்கிட்டு வரேன். தூக்கிட்டு வந்து இப்போ நம்ம தேவையான இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம போடணும். ஆல்ரெடி ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். எங்கள் மாமா இந்த சைடு போட்டுட்ருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு மருந்து போடும்போது பரவலாக எல்லா இடமும் விழுற மாரி போடுங்க. அப்படி இல்லையா 2, 3 சிங்கிள் நீங்கள் போய் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மருந்து பரவலாக போடுங்க. ஏன்னா சில பேர் வந்து கடமைக்குனாலும் போட்டு போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா பயிர் எடுக்கவே எடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். மருந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால்